नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी श्रीमद्भगवद्गीते இரண்டாவது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். வேதாவிநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் घातयति हन्तिकम्. யார் ஆத்மாவை பிறப்பு முதலான விகாரங்கள் அற்றதாக அறிகின்றார்களோ அவர்கள் யாரை கொல்வார்கள், கொல்விப்பார்கள். ஆத்மா நிர்விகாரமானது, மாறுபாடுகள் அற்றது, ஒன்றாக இருக்கக்கூடியது என்று ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து தான் எச்செயலையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் விளைவுக்கு ஆட்படுவதும் இல்லை. கர்த்தாவோ போக்தாவோ ஹேத்து கர்த்தாவோ இல்லை என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, தான் எவ்வித செயலையும் செய்வதற்கான தேவை அவசியம் இல்லை. ஏன்னா நான் அழிவற்றவன், நான் பூர்ணமானவன். ஆகவே அவர்களுக்கு எவ்விதமான செயலும் சாஸ்திரத்தினால் விதிக்கப்படவில்லை. அவர்கள் இதை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயமானது இல்லை. அதாவது விதி நிஷேதம் இல்லை. இந்த விதி நிஷேதமும் ஆத்மாவை அறிந்த ஞானிக்கு இல்லை. எல்லா விதி நிஷேதங்களும் அறியாத அஞ்ஞானிகளுக்குத்தான். தான் நம்ம இந்த ஸ்லோகங்கள் தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களுடைய பாஷ்யங்களில் பகவானுடைய கருத்தாக, வேதத்தினுடைய தாத்பரியமாக ஆச்சாரியார் நிரூபணம் செய்திருக்கின்றார். நம்ம இதில் பார்த்த விஷயங்கள் இதுதான். முக்கியமாக ஆத்மா அவிகாரி, அகர்த்தா, ஏகம். தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டவர்கள் அதன் பிறகு எவ்விதமான செயலும் செய்வதற்கான தேவை இல்லை, செய்வது இல்லை. எவ்வாறு செய்வார்கள்? கேள்வியே அவர்கள் எப்படி செய்வார்கள்னா அப்படின்னா செயல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை, செய்வதற்கான அவசியம் இல்லை என்று தெளிவு என்பது தெளிவு. இதில் பாஷ்யத்தில் பல்வேறு விஷயங்கள் பார்த்தோம். ஆச்சாரியர் இதில் என்னெல்லாம் மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் பூர்வபட்சமாக சொல்லி அதனுடைய சரியான விளக்கத்தை சித்தாந்தமாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆகவே இறுதியாக பார்த்தாக்கா பாஷ்யத்தினுடைய கடைசி வரியில் தஸ்மாத் தஸ்மாத் கீதா சாஸ்திரே ஆத்ம ஞானவதக சந்நியாசே ஏவ அதிகாரः ந கர்மணி இதி தத்ர தத்ர உபரிஷ்டாத் ஆத்ம ஞான பிரகரணே தர்ஷயிஷ்யாமः. இந்த கீதா சாஸ்திரத்தில் ஆத்ம ஞானத்தை உடையவர்களுக்கு சந்நியாசத்திலே தான் அதிகாரம், கர்மாவில் இல்லை என்று மேற்கொண்டு அங்கங்கே ஆத்ம ஞானத்தை சொல்லுகின்ற பிரகரணத்தில் காட்டுவோம்னா இதுதான் தாத்பரியங்கிறத தெளிவுபடுத்திட்டார். அதை காட்டுகின்றேன். அதை காட்டுகின்றேன், அங்கங்கே அது காட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டார்.
அதில் நமக்கு பல கேள்விகள் வருகின்றன. எல்லாம் சுருக்கமாக அதனுடைய விஷயத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இங்கே அஞ்ஞானம் ஞானம். அஞ்ஞானத்தை உடையவன் அஞ்ஞானி, ஞானத்தை உடையவன் ஞானி. அஞ்ஞானம் என்னது? நான் யார், இந்த உலகம் என்ன, இதற்கு மூலம் காரணம் என்ன என்பதை பற்றிய அறியாமை, அதான் அஞ்ஞானம். அது தெரியாமல் இருக்கிறது, அதை பற்றிய அறிவு இன்மை அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் இருக்கிற பொழுது ஜீவன் தன்னை ஷரீரம் என்று நினைக்கின்றான். நான் உடல், உடலோடு கூடியவன் என்று நினைக்கின்றான். இல்லை, உடம்பு வரைக்கும் நான்கிறது இருக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய புலன்கள், மனது, புத்தி, இவைகள் எல்லாமே நான் என்று கருதுகின்றோம். இதற்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் எல்லாத்தையும் சேர்த்து நான் என்று நினைக்கின்றோம். அதுக்கப்புறம் இதற்கு வெளியே இருக்கக்கூடிய இது என்று அறியப்படக்கூடியவைகள் எல்லாம் உலகம் என்று கருதுகின்றோம். இது அகம் இதம்னா நான், இது நான்கிறது உடம்பு வரைக்கும். உடம்புக்கு புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இது என்று நம்மால் அறியப்படுகின்றது. அதனால் இது என்று அறியப்படுவதெல்லாம் எனக்கு வேறானது, அதை உலகம்ங்கிறதுக்குள்ளே சேர்த்து விடுகின்றோம். அதான் சாமானிய ஞானம், சாமானிய அறிவு. இதுதான். இதற்கு ஆதாரமாக ஏதாவது இருக்கிறதானா? இல்லை என்று சிலர் கருத்து, இருக்கிறது என்று சிலர் கருத்து. அதை நம்புகிறவர்கள் இல்லைன்னு சொன்னாலும் அதையும் நம்புகிறார்கள், இருக்கு என்று சொன்னாலும் அதையே நம்புகிறார்கள். இருக்குங்கிறத நம்பினா அது ஆஸ்திகம், இல்லை என்பதை நம்பினால் நாஸ்திகம். இவ்வளோதான். ரெண்டுமே அங்கே நம்பிக்கையாகத்தான் இருக்குது. இதுதான் சாமான்யமாக உலக அறிவாக இருக்கின்றது. சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வரையறை, அகம் இதம்ங்கிற வரையறை, உடம்பு வரைக்கும் நான், உடம்புக்கு புறத்தில் இருக்கிறது உலகம் என்ற இந்த வரையறை சரியானதா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து, இந்த புறத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை நான் இல்லை, இது எனக்கு வேறானது என்று நம்ம எந்த அடிப்படையில் தீர்மானம் பண்ணுறோம்? அவைகள் இது, இவை என்று, இதம் என்று என்னால் அறியப்படுகின்றன. அதனால் அது எனக்கு வேறானது. இதுன்னு என்று அறியப்படுவதனால் அறிபவன் வேறு, அறியப்படுவது வேறு என்ற நியாயத்தை கொண்டு இதெல்லாம் அறியப்படுவதாக இருக்கிறதுனால நான் வேறு, இது வேறு என்று நமக்கு விவேகம். அதை வைத்துக்கொண்டே சாஸ்திரம் சொல்லுது, இது என்று அறியப்படுவதெல்லாம் உனக்கு வேறானது என்றால் உடம்பு எப்படி அறியப்படுகிறது? உடம்பு இது என்று நம்மால் அறியப்படுகின்றது அல்லவா? உடம்பை நம்ம இதுன்னு சொல்கிறோம்ல. இந்த உடம்பு, என்னுடைய உடம்பு சரியில்லைனாக்கா என்னுடைய உடல் சரியில்லை, என்னுடைய உடலுக்கு நோய் வந்திருக்கிறது, அல்லது என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதுன்னு இந்த இதுங்கிறதுல உடலையும் பயன்படுத்துகிறோம். இது என்பதை உடலுக்கும் சொல்லுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பும் என்னால் அறியப்படுவதாக இருக்கின்றது. புறப்பொருள்கள் எப்படி என்னால் அறியப்படுகின்றதோ அதே போல இந்த உடலும் இது என்று அறியப்படுவதாக இருக்கின்றது. அப்படி இருக்கிறதுனால இந்த உடம்பு உலகத்தோடு சேர்க்க வேண்டியது. ஏன்னா இதுனாலே அது எனக்கு வேறானதுன்னு ஏற்கனவே நியாயம் வச்சிருக்கிறதுனால உடம்பு இது என்று அறியப்படுவதால் அது நான் அல்ல, அது உலகம். நம்மளுடைய அறியாமையினால் இந்த எல்லையை தப்பாக போட்டு வச்சுருக்குறோம். அதனால் நம்ம வீட்டு எல்லை, பக்கத்து வீட்டு தோட்டத்தில் எல்லை வச்சுருக்கிறான்ல, அப்போ ஒரு பட்டாவில் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு கொஞ்சம் எல்லையை தள்ளி போட்டிருப்போம். அப்போ 2 பேரும் ஒரு சர்வேயரை கூப்பிட்டு அளந்து கரெக்டாக கோட்டை போட்டாக்கா இது வரைக்கும் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான்னா, அந்த மாதிரி இந்த நான்கிற எல்லை வரையறை கோடு எங்கே போடுறது அப்படின்னா, இதுன்னு எதெல்லாம் அறியப்படுவதோ அதெல்லாம் நான் இல்லை, அதெல்லாம் உலகங்கிற வரையறைக்குள்ளே வர வேண்டியது. அதான் சாஸ்திரம் சொல்கிற விவேகம். அதனால் உடம்பு, அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மனது, அறிவு, இவைகள் எல்லாமே இது என்று என்னுடையது என்று பயன்படுத்தப்படுகின்றது. என்னுடைய மனது, என்னுடைய அறிவு என்று நாம்
அறியப்படுவதாக அதை உணர்கின்றோம், அறிகின்றோம். அவ்வாறே நம்ம விவகாரத்திலையும் பயன்படுத்துகின்றோம். மனசு சரியில்லைன்னா என்னுடைய மனது சரியில்லை, தெளிவாக தான் சொல்கிறோம். என்னுடைய மனது சரியில்லை. அப்புறம் அறியாமையினால குழப்பத்தினால நான்கிற வார்த்தையையும் இதனிடத்தில் பயன்படுத்துகிறோம். அதான் நம்மளுடைய அறியாமை, விவேகம் இன்மை, ஆராய்ச்சி பண்ணாததுனால இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதனால் நான் கோபக்காரன் அப்படின்னா அப்புறம் என்ன? கோபக்காரன் எது? மனசில் தானே கோபம் இருக்குது. கோபங்கிற உணர்ச்சியானது மனதில் இருக்கிற பொழுது நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் கோபம் அடங்கி சாந்தமான நான் சாந்தனாக இருக்கிறேன் அப்படின்னா, அது நான்கிறது உண்மையிலேயே கோபக்காரனா சாந்தமானவனான? நான்கிறது மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்று தானே. இப்போ கோபம் சாந்தம்ங்கிற உணர்வுகள் போயிருக்கின்றன. எங்கே போயிருக்கு? மனசில் போயிருக்கின்றது. அது என்னால் அறியப்படுகின்றது. ஆனால் நம்மளுடைய அபிமானத்தினால, இந்த ஆராய்ச்சி பண்ணாததுனால அந்த மனதையே நான் வைத்து கொண்டு, மனது கோபமாக இருக்கிற பொழுது நான் கோபமாக இருக்கிறேன், மனது சாந்தமாக இருந்தால் நான் சாந்தமாக இருக்கிறேன்னு பண்ணுறோம். இது விவேகம் பண்ணாததுனால இருக்கக்கூடிய கருத்தே அன்றி இது என்று அறியப்படுவதனாலேயே இது நான் இல்லை என்பது தான் விவேகம். சாஸ்திரமாக தான் தெளிவுபடுத்துது. அதனால் இப்படி உடம்பு, மனது, அறிவு, புலன்கள் இவைகள் எல்லாமே இது என்று அறியப்படுவதனாலையும் பஞ்சபூத காரியமாக இருக்கிறதுனால அவைகள் ஜடமாக இருப்பதனாலும் அவைகள் பலவாக இருப்பதனாலும் நான்கிறது நமக்கு ஓர் உணர்வு தான். நான்கிறது ஒன்று தான். பல நான் சொல்ல முடியாது. நான்னாலே ஒன்று தான், பல நான்கிறது இல்லை. அதனால் இவைகள் பலவாக இருக்கின்றன. இதில் ஒன்று குறைந்தாலும் அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியும். இந்த கண்ணு, காது, கைகள், கால்கள் இவைகளை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏதோ காரணத்தினால ஒன்று குறைவுபட்டாலும் நாம் அப்படியே தான் இருக்கிறோம். அதை அறிகின்ற அறிவு, அறிபவன், அனுபவிப்பவன் அப்படியே தான் இருக்கிறான். அவனிடத்தில் குறைவு இல்லை, அவயவத்தில் தான் குறைவானது வருகின்றது. அதனால் இவ்வாறு இந்த காரணங்களால் இவைகளெல்லாம் நான் அல்ல. அது மட்டுமல்ல, இது ஜடம். இவைகள் ஜடம். நான் என்பது சேத்தனம். நான்கிறது உணர்வு, அறிவு. நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன், அறிகிறேன். நான்கிறது அறிவு பொருள். ஆகவே இந்த ஜடமான இவைகள் நான் அல்ல. இதுதான் விவேகம். ஆனால் இந்த ஞானம் வருகின்ற பொழுது நான்கிற விஷயத்தில் இந்த ஞானம் அதான் ஆத்ம ஞானம் என்று சொல்லுகிறோம். ஆத்மாங்கிறது நான் யார் என்று விசாரம் பண்ணி, நான்கிறதுக்கு சாஸ்திரம் வச்சிருக்கிற பெயர் தான் ஆத்மா. உள்ளே இருந்து எது இவைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றதோ அது ஆத்மா. அதற்கு ஆத்மானு பேர். அதனால் எந்த ஒரு அறிவானது தான் மாறாமல் இருந்து இந்த அறியப்படுபவைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றதோ, இவைகள் மாறுபடுகின்ற பொழுதும் தான் மாறுபடாமல் இருந்து அறிந்து கொண்டிருக்கின்றதோ, அந்த அறிவு தான் நான் என்று உணர்ந்து கொள்ளுதல். அதுதான் ஆத்ம ஞானம். அதை உடையவன் தான் ஆத்ம ஞானி. அதுக்கப்புறம் இந்த நான், இந்த அறிவுமயமான நான், இந்த சைத்தன்ய சொரூபமாகிய நான், அது எப்படி வந்தது, அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய மூலம் என்ன என்று ஆராய்கின்ற பொழுது சாஸ்திரம் சொல்லுது, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம. இவனிடத்தில் நான் என்று பிரஜையாக எந்த ஒரு உணர்வு விளங்கி கொண்டிருக்கின்றதோ அது பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமானது. அந்த பிரஜை ஒன்றுதான். அது இந்த உடம்போடு பிறந்ததல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அழியக்கூடியது அல்ல. அது உடம்பிற்கு வேறானது. அது பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமானது. அந்த நான், அந்த ஆத்மா ஒன்றுதான் என்று சாஸ்திரம் அதை அறிவிக்கின்றது. ஆகவே அது உடம்போடு பிறப்பது அல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அறிவது அல்ல. உடம்புக்கு உள்ள 6 விதமான மாறுபாடுகளும் அந்த ஆத்மாவிற்கு இல்லை. அதனால் அது அவிகாரின்னு, அது அவிகாரத்துவங்கிறது அதனிடத்தில் இயல்பாக இருக்கின்றது. அதனிடத்தில் தான் இந்த உலகங்கள் போகின்றன. அதற்குள்ள எண்ணற்ற உடல்கள் போகின்றன. அது மாறுபடாமல் இருக்கின்றது. பிறப்பு இறப்பு அற்றதாக பூர்ணமானதாக அது இருக்கின்றது. ஆகவே நான் உடம்பு இல்லை, நான் அறிவு ஆத்மா. அந்த ஆத்மா பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாகிய பிரம்மம். ஆகவே நான் பிரம்மம். இவ்வாறு ஒருவன் அறிந்து கொண்டார், அவன் ஆத்ம ஞானி.
அதுக்கப்புறம் உலகம் அப்படிங்கிறது என்ன, இப்போ இந்த உடம்புங்கிறது என்ன, இதற்குள்ள பேதங்கள் இருக்கின்றனவே, இவைகள் என்ன, அஞ்ஞான காலத்தில் இவைகள் சத்தியமாக கருதப்பட்டன, இவைகள் உண்மையிலேயே இருப்பதாக கருதப்பட்டன. உலகம் சத்தியம், நான் உடம்பு, இந்த உலகம் சத்தியம் என்பதுதான் அஞ்ஞானம். இந்த உலகத்தை சத்தியம் நினைக்கிறதும் உடம்பை நான் நினைக்கிறதும் அஞ்ஞான காரியம், விவேகம் இல்லாமல் நம்ம கருதக்கூடிய ஒன்று. உலகத்தை ஆராய்ந்து பார்த்தாக்கா அது நிலைத்த தன்மை உடையதாக இல்லை, அது மாறுபடும் தன்மை உடையதாக இருக்குது, காரண காரிய சம்பந்தம் உடையதாக இருக்கின்றது. அதனால் இந்த காரியமானது மித்யாங்கிறது யுக்திபூர்வமாக ஆராய்ந்து பார்த்தா புரியும். எல்லா காரியங்களுமே மித்யா, காரணத்திற்கு வேறாக காரியம் என்பது இல்லை, காரணம்தான் காரியமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தங்கம்ங்கிற காரணம் நகைகளாக விளங்குகின்றது, மண்கிற காரணம் பானைகளாக விளங்குகின்றது. அப்போ அந்த காரணத்திற்கு வேறாக காரியம் இல்லை, காரணம்ங்கிறது ஒன்று தான், காரியம்ங்கிறது அநேகமாக இருக்கும். அப்புறம் காரியம்ங்கிறது ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடியதாக இருக்கும். காரணம்ங்கிறது 3 காலத்திலும் இருப்பதாக இருக்கும். அதனால் மண்ணு பானையை வச்சு பார்த்தா தெரியும், மண்ணுங்கிறது ஒன்று தான் ஏக்கம், காரியம் பானைகள்ங்கிறது அநேக்கம். அப்புறம் மண்கிறது பானைகள் தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தது, பானைகள் இருக்கின்ற பொழுதும் இருக்குது, பானைகள் அழிந்த பிறகும் அது இருக்கும். ஆகவே 3 காலத்திலும் இருக்கிறதுனால அது நித்தியம். அப்புறம் மண்ணு பானையில் எது உண்மை பொருள்னு பார்த்தா பானைங்கிறது கல்பிதம், மண்ணுங்கிறதா உண்மை பொருள். ஆகவே அது சத்தியம்னா அது நித்தியமானது, காரணம்ங்கிறது நித்தியமானது, அது சத்தியமானது, அது ஏக்கமானது. அதுக்கப்புறம் அது அவிகாரியானது. மண் அப்படியே இருக்குது, தங்கம் அப்படியே இருக்குது, தங்கத்தின் மேலே நகைங்கிற நாம ரூபங்கள் கல்பிக்கப்படுகின்றன. நாம ரூபங்கிறத அங்கே தோற்றுவிக்கப்படுதையுடைய தங்கத்தினுடைய அடிப்படை தன்மையில் மாறுபாடு வருவது இல்லை. மாறுபாடு வந்தால் தங்கம் அதனுடைய மதிப்பை இழந்துவிடும். அதனால் அடிப்படை மாறலை, அது அவிகாரியாக இருக்கின்றது. விகாரம்ங்கிறது புற நாம ரூபத்தில் தான் விகாரம், அதுதான் கல்பனையாக தோன்றி அதில் தான் அநேகத்துவங்கிறது வருகின்றது. அதனால் அடிப்படை காரணமானது அவிகாரியாக இருக்கின்றது. அதனால் இந்த பிரபஞ்சமானது இப்படி காரண காரிய சம்பந்தமுடையதாக இருக்கின்றது. அப்படித்தான் இது அநேகமாக இருக்கின்றது. இப்போ இதை பிரபஞ்சத்திற்கு மூலம் என்ன, காரணம் என்னன்னு பார்த்தா பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களும் பார்த்தா ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது, ஒன்றுக்கொன்று காரண காரிய சம்பந்தமுடையதாக இருக்குது. அந்த பஞ்சபூதத்துக்கு மூலம் என்னன்னு பார்க்கிற பொழுது அவ்வியக்தம், மகத்தத்துவம் இப்படியெல்லாம் சொல்லி அதற்கு ஆதாரம் பிரம்மம் என்று சாஸ்திரம் தெளிவுபடுத்துகின்றது. ஒரே பிரம்ம தத்துவத்திலிருந்து அதனுடைய சக்தியாகிய மாயையினால் அதன் மேலேயே அந்த முக்குணங்களில் மாறுபாடு ஏற்பட்டு பிரபஞ்சங்கிற சிருஷ்டியானது ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் அந்த பிரம்மத்திற்கு, பிரம்மங்கிற காரணத்திற்கு வேறாக பிரபஞ்சங்கிற காரியமானது இல்லை, அல்லது பிரம்மங்கிற காரணத்தின் மேலே பிரபஞ்சங்கிற காரியங்கள் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. நாம ரூபங்களாக அவைகள் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆரோப்பம், அத்தியாசம், கற்பனை என்பதையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் அப்படின்னு தொடங்கி எப்படி சிருஷ்டி வந்ததுங்கிறத கைவில்லை நிலையத்தில் அத்தியாரோப கிரமத்தை பார்க்கிறோம். அதனால் இது கல்பனையாக, ஆரோப்பமாக, அத்தியாசமாக, கல்பனையாக செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே காரணத்திற்கு வேறாக காரியம் இல்லை, பிரம்மத்திற்கு வேறாக உலகம் இல்லை, அல்லது காரணமே காரியமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. எப்படி வேணாலும் சொல்லலாம், நம்ம புரிஞ்சு கொள்வது எப்படி வேணாலும் மாற்றி போட்டு புரிஞ்சு கொள்ளணும். தங்கத்திற்கு வேறாக நகைகள் இல்லை, அல்லது தங்கமே நகைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்புறம் என்னது, தங்கம் தான் இருக்குது, நகைகள்ங்கிறது இல்லை. ஏகமேவ அத்விதீயம், எல்லா நகைகளுக்குள்ளும் ஒரே தங்கமே இருக்கின்றது. அதே மாதிரி எல்லா நாம ரூபங்களுக்குள்ளும் ஒரே ஆத்மாவே, ஒரே பிரம்மமே இருக்கின்றது. அதனால் இவ்வாறு தன்னை ஆத்மா என்றும் ஆத்மா பிரம்மம் என்றும் அந்த பிரம்மத்திற்கு வேறாக உலகம் இல்லை என்றும் அறிந்து கொள்பவன் அதற்கு மேலே அடைவதற்கு இரண்டாவதாக ஒன்று இல்லை, செய்வதற்கு இரண்டாவதாக ஒரு காரியம்ங்கிறது இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லா செயல்களும் எதற்கு, மரணம் வந்துடும், மரணம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் காரியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
எனக்கு மரணமே இல்லைன்னா, எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாலும் நான் சாக மாட்டேன்னா, சாப்பாட்டை பற்றி நமக்கு எதுக்கு கவலை? அந்த கவலை வேண்டியது இல்லையா? சாப்பிடாமல் இருந்தால் சாக போகிறது உடம்பு தான். நான் ஆத்மாங்கிறது ஸ்திரமாக இருந்தால் அதுக்கு பற்றிய கவலைப்பட வேண்டியது இல்லை. அதனால் இப்படி தன்னை அறிந்து கொண்டவனுக்கு அதற்கு மேலே செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் ஞானம் அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்னது? சரீரத்தை நான் நினைக்கிறது, உலகத்தை சத்தியமாக நினைக்கிறது. ஞானம் என்னது? ஆத்மா நான் என்று அறிந்து கொள்ளுதல், உலகத்தை மித்யா என்று அறிந்து கொள்ளுதல். இதனுடைய பலன் என்ன? இந்த அழியக்கூடிய உலகம் அல்லது அழியக்கூடிய உடல் அதை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி செய்வது அவசியம் இல்லாதது. என்னதான் முயற்சி பண்ணாலும் அதை நிறுத்த முடியாது. அப்புறம் எது உண்மையிலேயே இருக்கோ அதற்கு எந்த விதத்திலும் அழிவென்பது இல்லை. ஆகவே ஆத்மா சத்தியமானது, அதற்கு அழிவில்லை. ஆகவே அதை சாகாமல் பார்த்து கொள்வதற்காக செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அனாத்மா சரீரம், அது ஏற்கனவே கற்பனையானது, பொய்யானது. அந்த தோற்றம் காலத்தினால தானாக போய்விடும். என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதை நிறுத்த முடியாது. அதான் இங்கே பகவான் கொடுக்குறார். நானோ நீயோ இந்த உலகத்தில் உள்ள அந்த மற்ற அரசர்களோ ஒரு காலத்திலும் இல்லாமல் இருந்தோம் என்பதும் இல்லை, இனி இல்லாமல் போவதும் இல்லை. அப்புறம் அந்தவந்த இமே தேகாகா, இந்த உடல்கள் அழிவை அடையக்கூடியவை. ஆகவே இதெல்லாம் புரிந்து கொண்டவன் இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னது? கவலைப்படுவதை விட்டு விடுகிறான். அதான் பிரயோஜனம். இந்த ஞானத்தினால என்ன நன்மை, என்ன பிரயோஜனம்னாக்கா, இந்த அழிவை குறித்த கவலை, எனக்கு மரணம் வந்துவிடுமோ என்றோ, அல்லது நான் இன்னொருவனுக்கு கெடுதல் செய்து விடுவேன், அதனால் எனக்கு பாபம் வருமோ என்றோ கவலைப்படுவது இல்லை. அதனால் நம்ம ஆத்மாவிற்கு அழிவென்பது இல்லை. அதனால் நானோ இவர்களோ ஒரு பொழுதும் சாவாதவர்கள், பிறப்பு மரணம் இல்லாதவர்கள்ங்கிற ஞானம். அதனால் கொல்பவனும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. கொல்பவனும் ஆத்மாதான், கொல்லப்படுவதும் ஆத்மாதான். அப்படி ஒரு கோணத்தில் சொன்னால் கொல்பவனும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. அல்லது கொல்பவனும் அதே ஆத்மாதான், கொல்லப்படுவதும் அதே ஆத்மாதான். அதனால் கொலை என்பது சாத்தியம் இல்லை. அது வெறும் ஷரீர காரியம், அது மித்யா காரியம், விவகார மாத்திரம். ஆகவே இந்த ஞானத்தை உடையவன் கவலைப்படுவது இல்லை. எவ்விதமான கவலையோ வருத்தமோ இல்லை. அதான் ஞானத்தினுடைய பயன். அதான் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் பகவான் சொல்கிறார், மாசுச்சக, பண்டிதர்கள் சென்றதை குறித்தோ செல்ல இருப்பதை குறித்தோ வருந்துவது இல்லை என்று சொல்லுகின்றார். அதான் ஞானத்தினுடைய பிரயோஜனம். அந்த அறிவினுடைய பிரயோஜனம் மரணத்தை குறித்த பயமானது நீங்குதல், பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருத்தல். அது மட்டுமல்ல, அது துக்க நிவர்த்தி. அதனால் இந்த துக்கத்துக்கு காரணம் மரணம் என்பது தான். இது மரணம் இல்லைங்கிற ஞானம் வர்ற பொழுது துக்கமானது நீங்கி விடுகின்றது. அது மட்டுமல்ல, ஆத்மா பூர்ணமானது என்ற அந்த ஞானத்தினால, அது ஆனந்தமே வடிவானதுங்கிற ஞானத்தினால அந்த ஆத்மானந்தமானது இருக்கின்றது. அதனால் பரமானந்த பிராப்தினா, சர்வ துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்திங்கிறது தான் இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம். ஞான பலன் அதுதான், துக்க நிவர்த்தி சுக பிராப்தி. ஆகவே இப்படி அடைய வேண்டியதை அடைந்து விட்டவன், இன்னும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அறிந்து கொண்டவன், அதற்கு மேலே செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த ஞானம் வந்தால் அதற்கு மேலே செயலானது இருக்க முடியாது. அதுதான் சொல்கிறார். இந்த சர்வ கர்ம சந்நியாசம் என்பது தான் ஞானிக்கு விதிக்கப்பட்டதில்லை, ஞானிக்கான இயல்பாக அது நிகழக்கூடியது. இந்த ஞானம் வர்ற பொழுது இது இயல்பாக நிகழும். அதற்கு மேலே அவன் கர்மத்தை செய்தாகணுங்கிற கட்டாயம். அதனால் எங்கள் ஆச்சாரியர் சொல்கிறது என்னென்னா, அவனுக்கு கர்மத்தை செய்யணுங்கிற விதி இல்லை. அஞ்ஞானிக்கு நான் கர்த்தாங்கிற எண்ணம் இருக்குது, எனக்கு இந்த கர்ம பலன் வேண்டுங்கிற ஆசையானது இருக்கின்றது. ஆகவே அவனுக்கு சாஸ்திரம் விதிக்கின்றது, சாஸ்திர விதி இருக்கு, அவன் கர்மாவை செய்தே ஆக வேண்டும். ஆனால் ஞானி தான் அகர்த்தா என்று புரிந்து கொண்டான், தான் அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டான், அது அடைய வேண்டிய தேவை இல்லாமல் போய்விட்டான். பூர்ணத்துவத்தை அவன் அறிந்து கொண்டான், அடைந்து விட்டான். அதற்கு மேல் அவன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவனுக்கு கர்மாவை செய்யணுங்கிற விதி இல்லை, அவன் விரும்பினா செய்யலாம், அவ்வளோதான். அதனால் விதி இல்லைங்கிறதான் ஆச்சாரியர் இங்கே வலியுறுத்துறது. பூர்வபக்ஷி
வலியுறுத்துறது விதி, கண்டிப்பாக செய்தாகணும். மரண பர்யந்தம் வந்து இந்த காமிய கர்மாவை பண்ணலைனாலும் நித்திய நைமித்திய கர்மாவையாவது பண்ணணுங்கிறத அவர்களுடைய வாதம். அதை புரிந்து கொள்ளணும். காமிய கர்மா எனக்கு அந்த பலனில் இச்சை இல்லைன்னா விட்டு விடலாம் அப்படிங்கிறது கர்ம காண்டத்திலே இருக்கிறதா. யாருக்கு எது தேவை இருக்கோ, தேவை இருந்தால் அந்த கர்மாவை பண்ணலாம், இல்லைன்னா தேவை இல்லைன்னா செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் நித்திய நைமித்திக கர்மாவை வந்து கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும், மரண பர்யந்தம் செய்தே ஆக வேண்டும்ங்கிறது கர்மகாண்டிகளோட கருத்து. ஆச்சாரியர் அதையும் மறுக்கிறார். இவனை வந்து காமிய கர்மா விடுற மாதிரி நித்திய நைமித்திய கர்மாவையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக செய்யணும், யாருக்காக செய்யணும், எதற்காக செய்யணும், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை. இவன் வந்து பிறப்பு இறப்பு இல்லை, பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட இந்த ஜீவனுக்கு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறதுக்குத்தான் நித்திய நைமித்திய கர்மா. இந்த ஜீவன் வந்து பாப்பத்திலிருந்து விடுபட்டு புண்ணியத்தை அடைவதற்காக ஒரு கர்மா சொல்லி இருக்குன்னா, நான் ஜீவனே இல்லை, நான் சரீரமே இல்லை அப்படிங்கிற பொழுது யாருக்கு சம்ஸ்காரம் பண்ணுறது? எந்த சம்ஸ்காரமும் பண்ணுவதற்கான இல்லை. ஆத்மா நித்திய சுத்தமாக இருக்கின்றது. அதனால் அதுக்கு வந்து இந்த கர்மாவை பண்ணி அதை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எதுவுமே விதி இல்லை, எதுவுமே கட்டாயம் இல்லை. அதனால் விதி இல்லைங்கிறது மட்டும் இல்லை, நிஷேதமும் இல்லைன்னா இதை செய்யக்கூடாதுங்கிறது. என்ன செஞ்சாலும் ஆத்மா அழியாதுன்னா என்ன செஞ்சால் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால் அதை செய்ய மாட்டான். அதனால் அதை செய்யக்கூடாது செய்வாங்கிறது இல்லை. ஆனால் செய்யக்கூடாதுங்கிறது கூட நிஷேதம் கூட இல்லை. விஷத்தை குடித்தாலும் ஆத்மா சாகாதுன்னு குடிக்க வேண்டியதான, குடிக்கலாமே. அதனால் ஒன்றும் இல்லை. அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த திடம் இருந்தாக்க அதையும் செய்யலாம்னா அதை செஞ்சாலும் ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனால் செய்ய மாட்டாருங்கிறது வேறு. அதனால் விதி நிஷேதம் இல்லைங்கிறதுக்காக அதை சொல்கிறோம். விதி இல்லை, எப்படி விதி இல்லையோ அதே மாதிரி நிஷேதமும் இல்லை. அவர் செய்யக்கூடாததுங்கிறது எதுவும் இல்லை. இருந்தாலும் சமூகத்துக்குள்ளே இருந்தால் சமூக நன்மையின் பொருட்டு அவர் கர்மாக்களை செய்வார். அதுதான் ஆச்சாரியர் வந்து பகவான் சொல்கிறார். அதை செய்யுங்கிறத அர்ஜுனனுக்கு வலியுறுத்துகிறார். ஆத்ம ஞானத்தை சொல்லிட்டு ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லை, அதே சமயம் நீ வந்து உன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிங்கிறத அர்ஜுனனுக்கு பகவான் வலியுறுத்துகிறார். இங்கே ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், அது அர்ஜுனனுக்கு ஒரு தேவை இருந்தது. அவன் வந்து ஒரு முன்னோடியாக ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால, உலக நன்மையின் பொருட்டு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுனால, முன்னாடி இருக்கிறவர்கள் எதை செய்வார்களோ எத்யதா சரதி ஸ்ரேஷ்டக, யார் ஸ்ரேஷ்டர்களாக தலைவனாக இருக்கிறானோ அவன் எதை செய்கிறானோ அதைத்தான் பின்பற்றக்கூடியவர்களும் செய்வார்கள்ங்கிறதுனால உலக நன்மையின் பொருட்டு நீ உன்னுடைய கடமையை செய்யுங்கிறது அர்ஜுனனுக்கு குறிப்பாக பகவான் சொல்கிறது. ஆனால் இங்கே ஞானம் என்னது, எப்போ ஆத்மா அகர்த்தான்னு புரிந்து கொள்ளுகின்றோமோ புரிந்து கொண்டவனுக்கு அதற்கு மேலே எந்த கர்மாவும் இல்லை. கர்ம சந்நியாசங்கிறது தான் இருக்கின்றது. அதனால் இப்போ அர்ஜுனன் வந்து அர்ஜுனுடைய கொல்லலாமா அப்படின்னு கேட்ட பதில் என்னவாக இருக்கும், கொல்லக்கூடாது, கொலை கூடாதுங்கிறது பொதுவான பதிலாக இருக்கும். ஆனால் அர்ஜுனன் என்ன கேட்குறான், அவன் கொல்லலாமா, கொல்றது பாப்பம் இல்லையாங்கிற கேள்வியை கேட்கலை. அர்ஜுனன் கேட்குற கேள்வியில் அர்ஜுனன் வந்து கொல்வது பாப்பம் இல்லையான்னு கேட்டிருந்தா கொல்வது கண்டிப்பாக பாப்பம் தான், கொல்லுதல் கூடாது, அஹிம்சா பரமோ தர்மகங்கிறது தான் சாமானிய தர்மம். அந்த இடத்துல பகவான் அதான் பதில் சொல்லியிருப்பார். கொலைங்கிறது பாப்பம் இல்லையா, கொலை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அஹிம்சா பரமோ தர்மக, கொலைங்கிறது பாப்பம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அர்ஜுனன் கேட்டது என்னென்னா, இவர்களை கொல்வது பாப்பம் இல்லையான். அதனால் கொல்வது பாப்பம் இல்லையாங்கிறதுக்கும் இவர்களை கொல்வது பாப்பம் இல்லையாங்கிற கேள்விக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கொல்வது பாப்பம் இல்லையானா அது பொதுவான கேள்வி, கொல்வது பாப்பம் தான். ஆனால் இவர்களை கொல்வதுங்கிற பொழுது அவர்கள் யாருங்கிற கேள்வியை பொறுத்து தான் பதில் சொல்ல முடியும். அவர்கள் ஆத்த தாயினர், ஆத்த தாயிக்கள்னா பஞ்சமகா பாப்பங்களை செய்தவர்கள். அப்போ ஒரு பெரிய குற்றத்தை செய்தவனுக்கு தண்டனையாக ஒரு தண்டனை கொடுக்கறதுங்கிறது பாப்பம் இல்லை. அங்கே அது விசேஷ தர்மத்தில் வருகின்றது. அதனால் 10 பேரை கொலை பண்ணவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமான்னு. இப்போ கொலைங்கிறது பாப்பம், பொதுவான தர்மம். ஆனால் 10 பேரை ஏற்கனவே கொண்டு இருக்கிறான், இல்லை பெரிய பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கிறான்,
இல்லை சமூக விரோத செயல் தீவிரவாதம் பண்ணியிருக்கிறான், பெரிய குண்டு போட்டு 100 பேரை கொன்று இருக்கிறான் அப்படிங்கிற பொழுது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா வேணாமான்னா அது விசேஷ தர்மத்தில் வர்றது. கண்டிப்பாக அவன் உயிரோடு விட்டா இன்னும் 10 பேரை கொல்லுவான். அதனால் 10 பேர் நலன் கருதி அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது. அது மட்டும் இல்லை, அதை பார்த்து அடுத்து தப்பு பண்ணுறவன் யோசிக்கணும். அதற்காக அவனை விடுதலை பண்ணி விட்டுட்டா கொலைங்கிறது பாப்பம், அதனால் அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் விடுதலை பண்ணி விட்டுட்டா என்ன பண்ணுவான்? ஆஹா, நம்ம யார் என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம்ங்கிற எண்ணம் தானே மற்றவர்களுக்கு வரும். அவள் அடுத்து குற்றம் பண்ணுறவனுக்கு அச்ச உணர்வானது வர வேண்டும். நம்ம பண்ணால் நமக்கு தண்டனையானது மரணம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு வரணும். அப்புறம் அவன் பண்ண பாப்பத்துக்கான தண்டனை கொடுக்கணும். அதனால் அது ராஜ தர்மத்தில் விசேஷ தர்மத்தில் வர்றது. அர்ஜுனுடைய கேள்வி, கொல்லுதல் பாப்பமான? அது இல்லை, இவர்களை கொல்லுதல் பாப்பமா? இவர்களை கொல்றதுனால எனக்கு பாப்பம் வருமோன்னு அந்த இடத்துல தான் பகவான் ஆத்ம தத்துவத்தை சொல்லி, நீ உன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இவர்கள் உறவினர்கள் அப்படிங்கிற அது வேண்டாம். யாருக்கும் இங்கே பிறப்பு இறப்பு என்பது இல்லை. ஆத்மா பிறப்பதோ இறப்பதோ இல்லை. அப்போ இந்த உலக விவகாரங்கள் எல்லாமே தர்மத்தினுடைய அடிப்படையில் நடக்க வேண்டியது. ஆகவே நீ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். உலக விவகாரம்னு வர்ற பொழுது கடைபிடிக்க வேண்டியது தர்மம். ஆனால் தர்மத்திற்கு ஆதாரமாக தத்துவம் இருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் பகவான் இதெல்லாம் சொல்லிட்டு விஸ்வரூபமெல்லாம் காமிச்சு கடைசியில் அவன் என்ன ஏற்றுக்கொள்ளுகிறான்? கரிஷ்ய வச்சனம் தவன, உங்களுடைய வாக்கியத்தை நீங்கள் சொன்னதை நான் செய்கின்றேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ முதல்ல அவன் மறுத்த பொழுது செய்ய மாட்டேன்னு அவன் முடிவு பண்ண பொழுது பல காரணங்கள் சொன்னான். அந்த காரணங்கள் எல்லாமே நியாயமானது தான். பார்த்தா ஒரு தனி மனிதனுடைய கோணத்தில் இருந்து, ஒரு சாமானியனுடைய கோணத்தில் இருந்து பார்த்தா அவன் சொன்ன காரணங்கள் எல்லாமே நியாயமானது தான். ஆச்சாரியர்களையோ பெரியோர்களையோ கொள்வது பாப்பம், அதுக்கு பதில் அவர்கள் ராஜ்யத்தை ஆளட்டும், நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு பெரிய தியாகம். அதனால் தாராளமாக அதை செய்யலாம். தனி மனிதனுடைய கோணத்தில் இருந்து அதெல்லாம் சரியானது. அது மட்டும் இல்லை, யுத்தம்னு நடந்தாலே ஒரு பெரிய பேரழிவு வரும். அது தெரிந்த ஒன்று தான். எந்த ஒரு பக்கம் தர்மம், இன்னொரு பக்கம் அதர்மம் சொல்லி தர்ம யுத்தமாக இருந்தாலும் அழிவு 2 பக்கமும் தான் வரப்போகுது. மகாபாரத யுத்தத்திலே முடிவுலேயே பார்க்குறோம். மிச்சம் இருக்கிறது கடைசியில் 7 பேர் தான். அவ்வளோதான். யுத்தத்தில் பங்கு கொண்டவர்களை மிச்சமாக இருந்தது 7 பேர் தான் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனால் அதனால் யுத்தம் வேண்டான்னு நினைக்கிறது நியாயமானது தான், தர்மமானது தான். ஆனால் அது தனி மனிதனுடைய கோணத்தில், ஒரு இடத்துல, ஒரு காலத்தில், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த கோணத்தில் பார்க்கிற பொழுது அது அப்படி. ஆனால் பார்வை ஈஸ்வரனுடைய பார்வை, பகவானுடைய சங்கல்பங்கிறது சமஷ்டியானது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் வைத்துக்கொண்டு காலத்தினுடைய முன்னாடி பின்னாடி நடக்க வேண்டியது, நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்தது எல்லாவற்றையும் வைத்து கணக்கு பண்ணுற பொழுது அது தனி மனிதன முடிவு தவறானதாக, அதற்கு நேர் எதிரான முடிவாக ஈஸ்வரனுடைய முடிவானது இருக்கும். அதனால் சமஷ்டி திருஷ்டி அப்படிங்கிறது தேவை. அதனால் முதல்ல அவன் தனி மனிதனுடைய கோணத்தில் இருந்து பார்த்து இது சரியான்னு கேட்டான். ஆனால் அதுக்கப்புறம் விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு சரி என்று புரிந்து கொண்டான். முதல்ல தவறுன்னு முடிவு பண்ணான். சொல்லப்போனால் சரியான்னு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, இது தவறுன்னு முடிவு பண்ணான். ஆனால் விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அது சரின்னு முடிவு பண்ணுறான். அப்போ நம்ம யோசிக்கிறதுக்கும் பகவான் யோசிக்கிறதுக்கும், ஞானம் இல்லாத ஒருவர் யோசிக்கிறதுக்கும் ஞானம் இருக்கிறவர் யோசிக்கிறதுக்கும் நேர் விரோதம் கூட இருக்கும். விரோதமான முடிவு வரும். அதனால் தான் பகவானே யானிஷா சர்வபூதானாம்னா, அஞ்ஞானிகளுக்கு எது இரவோ ஞானிகளுக்கு அது பகல்னா, ஞானிகளுக்கு எது இரவோ அது அஞ்ஞானிகளுக்கு பகல் என்று ஞான அஞ்ஞானத்துக்கு நேர் விரோதம்ங்கிறத காமிக்கிறார். அதனால் இதெல்லாம் நம்ம வைத்துக்கொண்டு பார்க்கணும். சாதாரணமாக நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தா தெரியறது ஒரு வரையறைக்குட்பட்ட காட்சி தான் தெரியும். ஒரு வியூ கொஞ்சம்தான் நமக்கு தெரியும். அதுவே நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். ஒரு 10 மாடி கட்டடம் அது மேலே இருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். ஒரு மலை உச்சியில் இருந்து பார்த்தா இன்னும் அதிகமான வியூ தெரியும், முழுமையான வியூ தெரியும். இன்னும் ஈகிள் ஐ வியூங்கிறான். அதனால் பறவை பார்வை, பேட் ஐ வியூன்னு. பறவை பார்வைன்னு வானத்தில் இருந்து பார்த்தாக்கா பூமியோட காட்சிங்கிறது முழுமையான காட்சிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அது ஈஸ்வரனுக்கு
அது தெரியும். அதனால் தர்மத்தை கடைபிடிக்கிறதுல ஈஸ்வரனுடைய சட்டம் என்னவோ அதை எந்த கேள்வியும் கேட்காம கடைபிடிக்கிறது என்பது தான் சரணாகதி. ஏன்னா பகவானுடைய அறிவு அது சர்வஜத்துவம், முழுமையானது. முழுமையான திட்டம்ங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். இந்த உலகம் எங்கே இருக்குது, எப்படி போகணும், எந்தெந்த ஜீவனுக்கு எது எது எந்தெந்த காலத்தில் கிடைக்கணும், என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தான் அந்த முழுமையான திட்டமானது தெரியும். அதனால் தர்ம விஷயத்தில் நமக்கு என்ன ஸ்வதர்மமாக வருதோ, என்ன அமைகின்றதோ அதை அப்படியே ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்காம செஞ்சுட்டு போகிறது என்பது தான் புத்திசாலித்தனம். அதற்கு அடிப்படை அதனால் நமக்கு ஒரு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது, மனதில் ஒரு சுமை வருது, கஷ்டங்கள் வருதுன்னா அதற்கு போக்குறதுக்கு தான் தத்துவ ஞானமானது நமக்கு வேணும். அதனால் ஆத்ம ஞானம் எங்கே எதுவும் வாஸ்தவமாக நிகழவில்லை. எது இருக்கோ அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. எது மாறிக்கொண்டிருக்கின்றதோ அது வாஸ்தவமாக இல்லை அப்படிங்கிற அந்த தத்துவ ஞானமானது நமக்கு இந்த மன கிளேசத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். அதனால் கவலையற்ற தன்மைங்கிறது தத்துவ ஞானத்தினால வரும். உலக இயக்கம் எப்படிங்கிறது அது ஈஸ்வரனுடைய பொறுப்பு, அதை ஈஸ்வரன் பார்த்துக்குவார். அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை, அதை பகவான் பார்த்து கொள்வார். ஒரு சினிமா இருக்குன்னாக்க ஒரு கதை, ஒரு கதாசிரியர் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி ஒரு முழு ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு நடிகனை கூப்பிட்டு உனக்கு இதான் கதாபாத்திரம், இதை நீ பண்ணுனா, அப்போ அவனுக்கு அந்த டைரக்டர் அந்த கதை எழுதினவர் என்ன சொல்கிறாரோ அவன் அதை செஞ்சால் போதும். அதற்கு மேலே அவன் யோசிக்க வேண்டியதில்லை. மற்றதெல்லாம் அவருக்கு தெரியும், எது என்ன ஏன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக அந்த கதாசிரியருக்கு முழு கதையும் தெரியும், அந்த டைரக்டருக்கு முழு காட்சிகளும் தெரியும். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அவருக்கு ஓவராலாக ஒரு அவுட்லைன் ஸ்டோரி வேணால் சொல்லலாமே வெளிய முழு ஸ்டோரியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு என்ன பாத்திரம் கொடுக்கப்படுதோ அவரை நல்ல விதமாக பண்ணால் போதுமானது. முழு சினிமா நல்லா வரும். அதுதான் பகவான் இங்கே சொல்கிறார். உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ சரியாக செஞ்சேன்னா இந்த உலகச் சங்கிலியானது அருந்து போகாமல் உன்னுடைய சுதர்மத்தை பண்ணேன்னா காலச்சக்கரம் அது இயங்கி கொண்டு இருக்கு. அதில் நீ ஒரு ஆரம் மாதிரி ஒரு சின்ன ஒரு அச்சில் ஒரு சிறு புள்ளியாக இருக்கிற நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை சரியாக செஞ்சேன்னா உலக இயக்கம் சரியாக இருக்கும். அது பகவானுடைய திருஷ்டியில் சமஷ்டியாக சொல்கிறது. ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், இந்த தனி மனிதனதில் அது அர்ஜுனனை வேலை செய் அப்படின்னு சொன்னது அது அவன் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வைத்து கொண்டு சொல்கிறார். இங்கே விஷயம் என்னது, ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு சர்வ கர்ம சந்நியாசத்தில் தான் அதிகாரம். அதுங்கிறத பொது விதி, அது பொதுவான விதி. அர்ஜுனனுக்கு அதற்கு மேலே யுத்தம் பண்ண தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரதன்னு சொல்கிறது விசேஷ தர்மம், அது அவனுக்காக தனியாக சொன்னது. ஆனால் இந்த ஆத்ம அனாத்ம விவேகம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக சொன்னது. பகவான் பண்ணுற உபதேசத்தில் ஆத்மானாத்ம விவேகம்ங்கிறது அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் சொல்கிறார். அதை சொல்லிட்டு ஆகவே நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அர்ஜுனனுக்கு தனியாக சொன்னது. அது தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால் அர்ஜுனுடைய இந்த பகவானுடைய கருத்துக்கும் ஆச்சாரியருடைய கருத்துக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். அது முரண்பாடு இல்லை. அதுக்கு காரணம் இதுதான். ஆத்மானாத்ம விவேகம் எல்லோருக்குமானது, அதுதான் பொது விதி, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அர்ஜுனனுக்கு தனியாக யுத்தம் பண்ணுன்னு சொன்னது அது அர்ஜுனனுக்காக மட்டுமே. அதே சமயம் நாமளும் அப்படி இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு கதாபாத்திரம், நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அர்ஜுனன் ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருக்கலாம், நாம் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறோம். அப்போ குடும்பத்துக்கு தலைவனுங்கிற விஷயத்தில் இருக்கிற பொழுது அதில் நம்ம என்ன தர்மத்தை கடைப்பிடிக்கணுமோ அந்த தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் என்பது நாம் அதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம். அதனால் யுத்தம் பண்ணணுன்னா நானும் சண்டைக்கு தான் போவேன்னா, யுத்தம் பண்ணுங்கிறது உன்னுடைய கர்மாவை செய்யுங்கிற அர்த்தம் தானே வெளிய நாம் என்ன கர்மா ஏற்கனவே செய்து கொண்டு இருந்தோமோ அதை சரியாக செய்தல், அதுலேயும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்தல் என்பது தான் இங்கே விஷயம். அதனால் இங்கே பகவான் அதற்கு தன்னையே உதாரணமாக காட்டிக்கொள்ளுகிறார். 3வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் பார்த்தா என்னது, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு பகவான் தன்னையே உதாரணமாக காட்டிக்கொண்டு சொல்கிறார். 3வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகத்தை பார்ப்போம். அதனுடைய பாஷ்யம் ஆச்சாரியர் அங்கே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது.
சரி, அது இல்லை 3:20 ஜனக்கர் முதலானவர்களை உதாரணமாக கொடுக்குறார். 4:13 தான். 4:13 ஒரு நிமிஷம். 4:13 4வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அப்பிமா வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் என்று சொல்லிட்டு, அதாவது 4 வர்ணங்களும் என்னால் குண கர்மத்துக்கு அடிப்படையில் படைக்கப்பட்டன. அவைகளை நான் செய்தவன் என்றாலும் நான் அவ்யயம் அகர்த்தா என்பதை அறிந்து கொள்வாயாக. நான் என்னுடைய என்னை இவைகளை நான் தான் உலக இயக்கத்துக்காக ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். அதை விட முக்கியமானது அந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம் முதல் வரி இல்லை, 2வது வரி தான். தஸ்ய கர்த்தாரம் அபி மாம், 335வது பக்கத்தில் நம்ம கையில் இருக்க சம்ஸ்கிருதம் தமிழ் புக்கில் அதனுடைய கர்த்தா நான் என்றாலும் அவ்யயக அகர்த்தாரம் இது வித்தி, என்னை அவ்யயன் என்றும் அகர்த்தா என்றும் அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன சொல்கிறார் அடுத்த வரியில் பார்த்தா, அடுத்த ஸ்லோகம் 14வது ஸ்லோகத்தில் நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிகி ந சகபத்தியதே. எனக்கு கர்மாவானது என்னை ஒட்டுவது இல்லை, எனக்கு கர்ம பலனில் பற்றுதல் இல்லை. இவ்வாறு என்னை எவன் அறிந்து கொள்ளுகிறானோ அவன் கர்மங்களினாலே கட்டப்படுகிறது இல்லைன்னு பகவான் சொல்கிறார். எனக்கு கர்ம பலனில் பற்று இல்லை, கர்மங்கள் என்னை ஒட்டுகிறது இல்லைன்னு சொல்லிட்டு, எப்படி பகவானை எவன் இவ்வாறு அறிந்து கொள்கிறானோ அவன் கர்மத்தில் ஒட்டப்படுவதில்லைன்னா எப்படி நடக்கும் அது? அப்போ என்ன அர்த்தம்? பகவான் ஆத்மாவாக இருக்கிறார், ஆத்மா கர்மங்களால் ஒட்டப்படுவது இல்லை, கர்ம பலனில் ஆத்மாவுக்கு இச்சைங்கிறதெல்லாம் வர்றது இல்லை என்று தன்னை ஆத்மாவாக, இப்படிப்பட்ட பகவான் கர்மங்களால் பற்றுதல் அற்ற, கர்மங்களால் ஒட்டுதல் இல்லாத சொரூபத்தை உடைய பகவான் ஆத்மாவாக இருக்கிறான்னு எவன் புரிந்து கொள்ளுகிறானோ, தன்னை ஆத்மா என்று எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவனும் கர்மத்தினால் ஒட்டப்படுவது இல்லை. அதான் அந்த ஸ்லோகம். ஆச்சாரியருடைய பாஷ்யம் பார்த்தா, என்று இவ்வாறு எவன் ஒருவன் என்னை ஆத்மரூபமாக அறிகிறானோ, ஆத்மரூபமாகனா ஆத்மா கர்மத்தினால் பந்தப்படுவது இல்லை என்று அறிகிறானோ அவன் நான் கர்த்தா அல்ல, கர்ம பலத்தில் எனக்கு ஆசை இல்லை என்று எவன் அறிகிறானோ அவனை கர்மங்கள் பற்றுவது இல்லை, அவர்களுக்கும் தேகத்தை ஆரம்பிக்கக்கூடிய கர்மங்கள் இல்லை என்று பொருள். அப்போ இது ஆத்மஸ்வரூபம். பகவான் தன்னை ஆத்மாவாக வைத்துக்கொண்டு ஆத்மா கர்மத்தினால் பந்தப்படாததுன்னு சொல்கிறார். அப்போ தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டவன் அதற்கு மேலே கர்மா பண்ணாலும் கர்மத்தினால் பந்தப்படுவது இல்லை. அதனால் இதுதான். அதனால் நான் கர்மா பண்ணுற மாதிரி ஆகவே நீயும். அதனால் ஏவம் ஞாத்வா கிருத்தம் கர்ம பூர்வைகி அபி முமுக்ஷுபிகி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம். ஆனால் இப்படி ஆத்மாவாக, அழிவற்ற ஆத்மாவாக, கர்ம பலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவாக உன்னை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய கர்மத்தை செய்யன்னு சொல்கிறார். அந்த கர்மத்தை செய்யுங்கிறது விதி இல்லை, அது அர்ஜுனனுக்காக சொன்னது. யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் கர்ம பலனால் பற்றப்படுவது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் கர்மா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அப்போ எதற்காக கர்மா செய்யணும்னா, நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் செய்தார்கள், அதே மாதிரி நீயும் செய்து கொண்டு போன்னு சொல்கிறார். 3வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் பார்த்தா அதையும் பார்த்துருவோம். 3:20 என்னது? கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி.
ஜனகர் முதலானவர்கள் கர்மத்தினாலேயே ஞானத்தை அடைந்தார்கள். கர்மனா ஏவ சம்சித்திகி ஆஸ்திதா ஜனகாதய. ஜனங்களுடைய பிரயோஜனத்தை உத்தேசித்து அவர்கள் ஜனகர் முதலானவர்கள் ராஜாவாக இருந்தவர்கள், ஞானத்தினால ரிஷிகளாக இருந்தவர்கள் ராஜ ரிஷின்னு சொல்கிறார். ஜனகாதயகன ஜனகர், அஸ்வபதி முதலான ரிஷிகள். அப்போ அவர்கள் ராஜாக்களாக இருந்தே ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள், நல்ல சித்தியை அடைந்திருக்கிறார்கள் என்பது. அப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒருவன் ஞானத்தை அடைய முடியாதுங்கிறது இல்லை, ஞானத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு தான் ஆச்சாரிய பகவானே உதாரணம் காமிக்கிறார். இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை அடைந்தவர்களாக, சித்தியை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று. அதற்கப்புறம் அந்த சித்தியை அடைந்த பிறகு அவர்கள் எல்லாரும் சன்னியாசியாக போயிட்டாங்களான்னு இல்லை, அதன் பிறகும் அவர்கள் லோக சங்கிரக மேவாப்பி உலக நன்மையின் பொருட்டு கர்மத்தை செய்தார்கள்னா. அதனால் ஞானத்திற்கு முன்னாடியும் அவர்கள் ராஜா முதலான முக்கியமான கர்மாவில் இருந்திருக்கிறார்கள். அந்த குடும்பம் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். ஞானத்திற்கு அப்புறமும் அவர்கள் உலக நன்மையின் பொருட்டு கர்மாவை செய்திருக்கிறார்கள். அதனால் இங்கே சந்நியாசம் பண்ணாதான் ஞானம் வருங்கிறது இல்லை. ஜனகர் முதலானவர்கள் சந்நியாசம் இல்லாமலே ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள். ஒரு கருத்து. சரி, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக சந்நியாசம்தான் நடக்கணும் அப்படின்னு ஞானம் வந்த பிறகு சந்நியாசம் விதிக்கப்பட்டு இருக்கிறதானா அதுவும் இல்லை. ஜனகர் முதலானவர்கள் ஞானத்திற்கு பிறகு கர்மாவை செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த கர்மாங்கிறது அல்லது சந்நியாசங்கிறது விதி இல்லை. ஞானிக்கு கர்மா செய்யணுங்கிறது விதி இல்லை. சந்நியாசம் போனால் தான் ஞானம் வருங்கிறதும் விதி இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. சந்நியாசத்துக்கான அதிகாரம், சந்நியாசத்தை செய்வதற்குத்தான் அவர்களுடைய அந்த மனநிலைங்க அதிகாரங்கிறது குவாலிட்டி தான். அவர்களுடைய மனப்பக்குவமானது சந்நியாசத்திற்கே தகுதி உடையதாக இருக்கின்றது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த அதிகாரம்ங்கிற ஒரு வார்த்தை ஒரு கர்மத்தை செய்வதற்கு அதிகாரம் அப்படின்னா முதல்ல சொன்னார்ல, அஞ்ஞானிக்கு கர்மத்தை செய்வதற்கு அதிகாரம்னா அவனை கர்மத்தை செய்வதற்கான தகுதி அவனுக்கு இருக்கின்றது. இங்கே என்னன்னா, ஞானம் வந்த பிறகு கர்மத்தை தியாகம் செய்வதற்கான தகுதி அவனுக்கு இருக்கின்றது. ஆனால் செய்யலாம் அல்லது செய்யாமல் கர்மாவையும் பண்ணலாம். ஆச்சாரியர் என்ன வலியுறுத்துறாருன்னா, கண்டிப்பாக அவன் ஞானம் ஸ்திரமாக இருக்கிற பொழுது கர்மாவை செய்ய மாட்டான், கர்மாவை தியாகம் பண்ணுறதான் செய்வான்ங்கிறத கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஏன்னா அது சம்பவிக்காது, கர்மம் சம்பவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஜனகர் முதலானவர்களுக்கு இருந்ததேனா உலக நன்மையின் பொருட்டு அவர்கள் செய்தார்கள். அதனால் அங்கே ஆச்சாரியர் பாஷ்யத்தில் அப்படி தான் சொல்கிறார், உலக நன்மையின் பொருட்டு. ஒன்றும் ஞானம் இல்லைன்னா சித்த சித்திக்காக செய்தார்கள். ஜனகர் முதலானவர்கள் சித்தியை பெற்றார்கள்னா சித்த சித்திங்கிறனா கர்மனா ஏவன் இருக்குது, அங்கே ஞானம்ங்கிற வார்த்தை இல்லை. கர்மனா ஏவங்கிறதுனால கர்மத்தை செய்ததுனால அவர்கள் சித்த சித்திங்கிற சித்தியை பெற்றார்கள். இல்லை ஞானத்தை அடைந்தவர்கள்னு கருதுனாக்கா அவர்கள் உலக நன்மையின் பொருட்டு கர்மாவை செய்தார்கள். அப்போ ஞானத்திற்கு பிறகு தனக்காக செய்ய வேண்டியது இல்லை, ஆனால் உலக நன்மையின் பொருட்டு செய்யலாம். பகவானே நானே அப்படித்தான் செய்து கொண்டு இருக்கிறேன், அதனால் முன்னோர்கள் மாதிரி நீயும் அவ்வாறு செய்யுங்கிறத சொல்லுகின்றார். ஆச்சாரியரே அப்படி நிறையா பண்ணியிருக்கிறார். அவர் அவர் என்ன கர்மாவே அப்புறம் நடக்கிறதுக்கு சம்பவமே இல்லை, அப்படியே யோகத்திலேயே சமாதிலேயே இருப்பார்னா, ஆச்சாரியர் ஞானத்துக்கு அப்புறம் அவ்வளோ பாஷ்யம் பண்ணியிருக்கிறாரே, அவ்வளோ வாத விவாதங்கள் பண்ணியிருக்கிறாரே இருக்குல்ல. அப்போ சிஷ்யர்களை அவ்வளோ வைத்துக்கொண்டு அவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது போதும் என்று அவர் விலகி செல்லுகின்றார். ஆனால் ஞானத்துக்கு அப்புறம் கர்மா சம்பவிக்கவே முடியாதுங்கிறது இல்லை, ஆனால் கர்மா பண்ணித்தான் ஆகணுங்கிற விதி இல்லைங்கிறத ஆச்சாரியர் வலியுறுத்துறது. கண்டிப்பாக செய்து தான் ஆகணுங்கிறது விதி இல்லை, கண்டிப்பாக சந்நியாசம் போய்த்தான் ஆகணுங்கிறதும் விதி இல்லை. அது முழுக்க முழுக்க அவருடைய பிராரப்தத்தை பொறுத்து இருக்கின்றது. அந்த ஜனகாதயக ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் தான் சொல்லிடுறார், பிராரப்தத்தினால அப்படிங்கிற வார்த்தை அங்கே பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் அது பிராரப்தத்தை பொறுத்து இருக்கின்றது. அப்புறம் அவருடைய கருணை முதலானவைகளை பொறுத்தும்
இருக்கின்றது. அவரோட கருணையினால் அவர் வந்து செய்கின்றார். பகவானும் அப்படித்தான் பண்ணுறார். ராமருக்கு வசிஷ்டரும் அப்படித்தான் உபதேசம் பண்ணுகின்றார். அதனால் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் நான் எதையும் செய்வதில்லைங்கிற ஞானத்தில் இருக்கிறார்கள். அதான் நமக்கு பிரதானம். அதான் கவனிக்க வேண்டிய. சுரங்க கதையில் அதான் பார்த்தோம். கர்மாவா சும்மா இருக்கிற பொழுது எப்போ சமாதினா ஆத்ம ஞானம் நான் அகர்த்தாங்கிறது தான் சமாதி. நான் செய்யலேங்கிறதெல்லாம் புற விஷயம், அதெல்லாம் உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு அடித்து சொல்லிட்டார். அதுதான் ஞானம், அதுதான் ஞான நிஷ்டை. அதனால் இந்த சந்நியாசங்கிறது அப்போ சந்நியாசமே தேவையில்லையேனா, இல்லறத்தில் இருந்தே எல்லாமே வந்து விடும்னா சந்நியாசமே தேவையில்லை. எதுக்காக சாஸ்திரம் சந்நியாசம் சொல்லணும்? சந்நியாசங்கிற வாழ்க்கை முறை எதற்காக அப்படி சொல்ல வேண்டும்? சொல்லப்பட்டிருக்கேனா சாஸ்திரத்தில் அதுவும் சொல்லியிருக்கு. சந்நியாசம் பகவானும் சந்நியாசத்தை பல இடங்களில் சந்நியாசத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றார். எதுக்குன்னா ஞான நிஷ்டைக்கு அது உதவிய, ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் அது உதவியாக இருக்கும். அதனால் சந்நியாசம் வந்து வித்வத் சந்நியாசம், அது விவிதிச்சா சந்நியாசம்னா ஞானத்தை அடைவதற்கு அது உதவியாக இருக்கும். இல்லறத்துல இருந்து என்னால் பண்ண முடியலைன்னா அப்போ சன்னியாசியை போய், இல்லறத்துல இருந்து பண்ண முடிஞ்சால் பண்ணு, என்னால் முடியலைன்னா இல்லறம் முக்கியமாக ஞானம் முக்கியமானா அங்கே ஞானம்தான் முக்கியம், அதனால் சந்நியாசம் போகலாம்னா. இல்லை ஞானத்திற்கு பிறகு ஞான நிஷ்டைக்கான சாதனம் முக்கியமாக நிதித்தியாசனம். இப்போ ஸ்ரவணம் பண்ணுறது பண்ணலாம், நமக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. தினம் 1 மணி நேரம் பாடம் கேட்கறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அதையே தொடர்ந்து அனன்யாஸ் சிந்தையன் தோமான்னு அங்கே விதி சொல்கிறார். அதை தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் எவன் இருக்கிறானோ அவனுக்கு யோகக்ஷேமத்தை நானே கொண்டு வந்து தருகிறேன்னா, இப்போ வேற்று சிந்தனை இல்லாமல் 24 மணி நேரமும் இல்லறத்திலிருந்து இருக்க முடியுமான்னு அது முடியாது. அப்போ அதற்கு அந்த ஞான நிட்டைக்கான நிதித்தியாசன அபியாசத்துக்கு சந்நியாசமானது தேவையாக இருக்கின்றது. அதனால் சந்நியாசமானது அங்கே சாஸ்திரமே ஒரு வாழ்க்கை வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் சந்நியாசங்கிறத சாஸ்திரம் சொல்லி இருக்கு. பலரும் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஞான நிஷ்டைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக தேவை. ஞான நிஷ்டைங்கிறது அபியாசத்துக்கு நமக்கு அதிகமான சிரவணத்தோட நேரத்தோட அபியாசத்துக்கான நேரம் அதிகமாக நமக்கு வேணும். ஸ்கூல் பாடம் படிக்கிற பொழுதே ஸ்கூலில் 1 மணி நேரம் டீச்சர் சொல்லித்தரதை அது வந்து நமக்கு அது மனப்பாடம் ஆகணும்னா வாய்ப்பாடுலேருந்து 1 2 2 4 வாய்ப்பாடு ஒரு தடவை அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் அது மனப்பாடம் ஆகிறதுக்கு அந்த குழந்தையாக இருக்கிற பொழுது அதோட புத்திக்குள்ளே அதை கொண்டு போகிறதுக்கு பல முறை அதை எழுதி பார்க்க வேண்டியிருக்கு. அது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பாடம் கேட்கறது 1 நாள் 1 மணி நேரம் அப்படின்னா அதை நம்மளுடைய சொந்த ஞானமாக ஆக்கிக் கொள்வதற்கு அதிக காலம் அபியாசம் செய்ய வேண்டியிருக்கு. உலகியல் கல்விக்கு அப்படிங்கிற பொழுது இந்த அதிநுட்பமான ஆத்ம ஞானத்திற்கு அது இன்னும் அதிக காலம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. அதற்கு முழு நேர வாழ்க்கையை கொடுத்தா தான் இந்த ஆயுள்ள முடிக்க முடியும். அதுவும் முடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது, அதுவும் பிராரப்தத்தை பொறுத்து இருக்குது. அதனால் சந்நியாசங்கிறது ஞான நிஷ்டைக்கான நிதித்தியாசன சாதனத்துக்கு முக்கியத்துவம் உடையதாக இருக்குது, தேவையானதாக இருக்கின்றது. இங்கே ஆச்சாரியர் என்ன சொல்லிட்டார்? இந்த முமுக்ஷோகோங்கிறதையும் சேர்த்து போட்டார். ஞானிக்கு மட்டும் இல்லை, முமுக்ஷுக்கும் தான். இப்போ இந்த ஞானத்தை பெறுவதற்கே கூட சந்நியாசங்கிறது ஒரு அதிகமாக ஒரு தேவையானதாக இருக்கின்றது என்பது ஆச்சாரியருடைய கருத்து. ஏன்னா ஸ்ரவணம் மனனம்ங்கிறது அதிகமான நேரம் பண்ணணும். அதுக்கு அதிகமான நேரம், முழு நேரம் அதற்கு வாழ்க்கையை கொடுத்தாக்க இன்னும் ஈஸியாக அது நடக்கும். சரி, அதனால் நம்ம இந்த ஸ்லோகத்தோட கருத்தை இந்த அளவில் முடிக்கலாம். நான் அப்படி பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறேன். ஆனால் ஆச்சாரியருடைய கருத்து இதுதான். சந்நியாசங்கிறது சர்வ கர்ம சந்நியாசங்கிறது ஞானத்திற்கு பிறகு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அது நடக்கும். அல்லது ஞானம் வேணும்னா நம்முடைய முயற்சி செய்து சந்நியாசத்தை எடுக்கலாம். அதனால் முமுட்சுக்களுக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ஞானியாக இருந்தால் அது தானாக நடக்கும். முமுட்சுவாக இருக்கிற பொழுது அது அவன் முயற்சியோடு அதற்காக தியாகம் பண்ணிட்டு போகலாம். அல்லது இல்லறத்தில் இருந்தே இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை நல்லா பண்ண முடிஞ்சால் ஜனகர் முதலானவர்களை நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை நம்ம தீவிரமாக பண்ணலாம். பண்ணுவதற்கான வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம். ஆனால்
இதில் வந்து ஜனகாதயக அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு. ஜனகா அந்த ஆதீன ஜனகர் முதலானவர்கள் எத்தனை பேர் ஆச்சாரியரே ஜனகர் அஸ்வபதி, கூடுதலாக ஒரு பேர் அஸ்வபதி போட்டிருக்காரு. ஆனால் வரலாற்றில் பார்த்தா அப்படி இருக்கிறது குறைவு தான். அதனால் அது வந்து அது எக்ஸப்ஷன். இல்லறத்தில் இருந்து கொண்டு ஞான நிஷ்டை அடைதல் என்பதுங்கிறது கொஞ்சம் கடினமான, அதுவும் கலியுகத்தில் இன்னும் நம்ம கடினம். சத்தியயுகத்தில் அது வந்து எல்லாரும் சமூகமே அப்படி இருந்ததுங்கிறதுனால ரிஷிகள் ரிஷி பத்தினிகளோடு இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் கலியுகத்தில் அப்பயே அந்த காலத்திலே அப்பயே விட்டுட்டு போனாங்க. கலியுகத்தில் இன்னும் அது கஷ்டம்தான். அதனால் ஞானம் பெறுறதெல்லாம் ஒரு பெரிய சிரமம் இல்லை. கொஞ்சம் புத்தி சக்தி புண்ணியம் இருந்து நம்ம கர்மயோகம் முதலானவைகள்லாம் உபாசனை, பக்தி கர்மயோகம் உபாசனை இதெல்லாம் நல்லா இருந்தாக்கா ஞானம் வந்து நான் புரிந்து கொள்றதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. சிரவணம் மனனத்தில் சிக்கல் இல்லை. நிதித்தியாசனத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லறத்தில் இருந்து. அந்த நிதித்தியாசனம் பண்ணுற பொழுது தான் இந்த ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிறது நமக்கு வந்து அப்போ தான் வந்து அனுபவமாக வரும். அதான் முக்கியமாக ஆத்மானந்தத்தை அனுபவிக்கணும்னா துக்க நிவர்த்தி வந்துடும். இந்த ஞானத்தினாலேயே உலக விஷயங்களில் நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் டோன்ட் கேர் மாஸ்டராக இருக்க முடியும். அது போகிறது போகட்டும். இது நமக்கு சாதாரணமாகவே நமக்கு இயல்பாக பெரிய வேதாந்தம் தெரியலைனாலும் அனித்தியத்துவங்கிறது புரிந்தாலே பெரிய சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் துக்க நிவர்த்திங்கிறது ஓரளவுக்கு இருக்கும், அது முடியும். ஆனால் அந்த ஆத்மானந்தம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிற பொழுது அந்த ஆத்மானந்தம் என்ன எப்படி இருக்கும்னு அனுபவிக்கணும்னா அதுக்கு வந்து நிதித்தியாசனம் சமாதிக்கு போனால் தான் தெரியும். அது வந்து யோகி பிரத்யக்ஷம்னு சொல்கிறோம். ஆத்மானந்தம்ங்கிறது யோகி பிரத்யக்ஷம். அப்போ அதற்கு வந்து நம்ம யோக சாதனை பண்ணாதான் நம்ம அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுங்கிறது முடியும். அதனால் அதுக்கு சமாதி வேணும்னா சமாதி அவ்வளோ எளிதாக வர்றதில்லை. அதற்கு வந்து அதிகமான நேரம் கொடுத்து அதிகமான முயற்சி எடுத்து நம்ம செய்யணும். அதற்கு சந்நியாச வாழ்க்கையானது நமக்கு தேவையானதாக இருக்குது. அதுதான் அங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால் பெரும்பாலும் இல்லறத்திலிருந்து பாடம் கேட்குறவர்கள் ஸ்ரவண மனனத்தோடு நமக்கு நின்று போயிடுது. ஸ்ரவணம் பண்ணுறதையே ஒரு நிதித்தியாசனமாக பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதையே தொடர்ந்து கேட்கறதுனால அதையே ஒரு நிதித்தியாசனமாக எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் நிதித்தியாசனம்ங்கிறது தனியாக உட்காந்து அதுக்குன்னு நேரம் கொடுத்து பண்ண வேண்டிய ஒன்று. ஆமாம், அந்த ஸ்லோகம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? சரி, அனன்யா சிந்தையின் தோமா தேடி பார்த்து சொல்கிறேன். நமக்கு ஸ்லோக நம்பர்லாம் ஞாபகம் இருக்காது. கிளாஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன், நேரமாச்சு, முடிஞ்சுடன் சொல்கிறேன். சரி, அதனால் இந்த அளவில் நம்ம இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றோம். ஆத்மா அவிகாரி, ஆத்மா அவிகாரித்துவம், அகர்த்திருவம், ஏகத்துவம். இது யாருக்கு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஞானிகள். தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டவர்கள் ஞானிகள். அவர்களுக்கு அதற்கு மேலே கர்மாவானது இல்லை, கர்மா செய்யணுங்கிற விதியானது இல்லை. அவர்கள் விரும்பினா செய்யலாம், இல்லைன்னா இல்லை என்பது தான் முடிவு. சரி, தொடர்வோம். நாளைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி 18 இருக்குது. அதனால் நாளைக்கு வகுப்பு வேண்டாம், சனி ஞாயிறு வேண்டாம். அதுக்கு மேலே திங்கட்கிழமை பார்க்கலாம். இல்லை திங்கட்கிழமை கீதா பாஷ்ய வகுப்பு வைத்து கொள்ளலாம். அப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் எப்பயும் போல் நம்ம ஞான வாசிட்டம் தொடரலாம். அதனால் நாளை மறுநாள் வகுப்பு இல்லை. ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை ரெண்டுமே வருது. நாளைக்கு ஆடிப்பெருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்துபேத விபாகினி வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.